இந்த வாசிப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? இந்த வாசிப்பு, இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் என்றால், எந்த கடினமான சூழ்நிலையும் கூட நகைச்சுவையாக மாற்ற கற்றுக் கொடுக்கும். நம்ம சில நேரம் அப்படி இறுக்கமா இருப்போம் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதுல ஒரு குற்றத்தையும் குறையவும் எரிச்சலையுமே நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நாள் ரொம்ப நெருக்கடியா போயிட்டே இருக்குது. நாளாக நாளாக யாரை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல் நிறைந்த ஒரு மனிதர்களாக நம்ம மாறிட்டே இருக்கிறோம். ஒரு இயல்பா சிரிக்கிற முகங்களையும் நம்ம தொலைச்சிட்டோம் தெரியுமா? நீங்களே பாருங்களேன், கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம முகம்தானா இது? ஒரு காலத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே, ஒரு காரணமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே. இன்னைக்கு யாராவது ஜோக் சொன்னா கூட எரிச்சலா இருக்கு. வேற சொல்லிட்டேல, போயிட்டே இரு, எரிச்சலை கிளப்பாத, கோவத்தை தூண்டுற மாதிரி காமெடி பண்ணாதனே சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மனித மனம் இறுகி போய் கொண்டு இருக்கிறது. இதை லேசாக்குறத புத்தகம் ரொம்ப அழகா செய்யும். ஆபிரகாம் லிங்கன் வீட்டுக்கு ஒரு நண்பர் திடீர்னு வந்திருக்கிறார். சொல்லாம கொள்ளாம வந்ததுனால அவர் வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரம் அவர் வீட்டுக்கு வெளியிலேயே காத்துட்டே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சுவரில் ரொம்ப எரிச்சலாகி காண்டாகி கழுதை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு லிங்கன் பார்க்குறாரு. கழுதைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, ஆளை காணும். ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு இது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். மறுநாள் அவரை தேடி போய், நேற்று வீட்டுக்கு வந்திருந்தீங்க போல, நான் வெளியில் ஒரு வேலையாக போயிருந்தேன், நேற்று நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு இருந்தீங்க பாருங்க, நீங்கள் உங்கள் பேரை எழுதப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லைன்னா உங்களை கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. அவர் இவர் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கழுதைன்னு எழுதி வச்சுட்டு போனார். இப்போ நம்ம வீட்டில் அப்படி எழுதி வச்சா நம்ம எவ்வளோ எரிச்சலாகும். ஆனால் அவர் ரொம்ப கூலா, ரொம்ப ஈஸியாக உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு போனீங்க, அதனால கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லாத்தையுமே கோபமாகவே பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சில சூழ்நிலை அப்படியே போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். மகாத்மா காந்தியை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு கப்பல்ல ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 பக்கம் அவரை திட்டி 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 எழுதி ஒரு குண்டூசியை வச்சு மாட்டி கையில கொடுத்துட்டார். அவங்கள பத்தி தான் எழுதியிருக்கேன், படிங்க அப்படின்னு. அப்படியே வாங்கி பார்த்தா அவ்வளவு திட்டி இருக்கிறாரு. இவர் அப்படியே பெரட்டி பார்த்துட்டு குண்டூசி எடுத்து கையில வச்சுக்கிட்டு பேப்பரை இவர் கையில கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன், உனக்கு தேவையானதை உனக்கே தந்துட்டேன், வச்சுக்கோ அப்படின்னார். ஒரு சூழ்நிலைகளே எவ்வளவு பெரிய, இப்ப நமக்கு உங்களுக்கு தெரியுதா, ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இத்தனை ஜனங்களை ஒருங்கிணைக்கணும்னா, லிங்கன் மாதிரி ஒருத்தர் அவ்வளவு தடைகளை தாண்டணும்னா சீரியஸா இருந்தாலும் முடியாது. எல்லாத்தையும் இலகுவாக கடக்க பழகி கொண்டவர்களால் மட்டும்தான் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அவ்வளவு அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். புத்தகம் என்ன கற்றுத்தரும் என்றால், இது மாதிரியான புத்திசாலித்தனத்தை நமக்கு கற்றுத்தரும். நாளைக்கு யாராவது நம்மளை அவமானப்படுத்துற நோக்கத்தில் ஏதாவது செய்தால் நம்ம யோசிப்போம்ல, இந்த இடத்துல காந்தியா இருந்தா என்ன பண்ணிருப்பார், லிங்கனா இருந்தா என்ன பண்ணிருப்பார், நாம அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனையை அது நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லையா? ஒரு காலத்துல நினைவாற்றல் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா இருந்தது. இப்ப பெரியவங்களுக்கே தெரியும், அட்ரஸ் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க, பின்கோடு எல்லா ஊருக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு 8th படிக்கிற பையன்ட்ட 8x9 என்னன்னு கேளுங்க, படக்குன்னு கால்குலேட்டர் தான் எடுக்கிறான். உங்க மொபைல கொடுங்க பார்த்து சொல்றேன் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அந்த வாய்ப்பாடுங்கிறது அவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மொபைல் போன் பயன்பாடு வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம மறக்கிறோம். பின் நம்பரை கூட இதுல தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடியே பின் நம்பர் எழுதியிருக்காங்க. அதை திருடுறவர் ரொம்ப ஈஸியா அவரே போட்டு பணத்தை எடுத்துட்டு போகணும். என்ன ஒரு மனசு பாருங்க, அந்த மனசு தான் கடவுளுங்கிற மாதிரி நம்ம நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா ஒரு காலத்துல எப்படி எல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மன்னருடைய அவையில மாம்பழ கவிராய லாவலர் அப்படின்னு ஒரு பெரிய புலவர். ஆனா கண் பார்வை அந்த மனிதருக்கு கிடையாது. யாராவது ஒரு பாடலை சொன்னாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய பாடலா இருந்தாலும் சரி, ஒரு தடவை கேட்டாலே திரும்ப சொல்லிடுவார். எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம எழுதுனதே நம்மளால சொல்ல முடியல, ஆனா அவர் யாரு சொன்னாலும் ஒரு தடவை கேட்டா அதை அப்படியே திருப்பி சொல்லிடுவார். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். எந்த ஒரு பாடலையும் 2 தடவை கேட்டா உடனே திருப்பி சொல்லிடுவார். அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார், இன்னொரு சீடர். எந்த ஒரு பாடலையும் 3 தடவை கேட்டாருன்னா அப்படியே சொல்லிடுவார். இப்படி ஒரு கல்வி அறிவார்ந்த ஒரு படை அவங்க 3 பேர் அரசனுடைய அவையில இருக்கிறாங்க. ஒரு புது புலவர் அந்த அரசவைக்கு வர்றாரு. அரசே, உங்களை நான் போற்றி 100 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், இது மாதிரி யாரும் எழுதியிருக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு சிறந்த பாடல்கள் எழுதியிருக்கிறேன். சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு அரசர். ஆனா இவரை பார்க்கிறார். இந்த கவிச்சிங்கராயர் கண் பார்வை இல்லாதவர். இந்த புலவருக்கு அது கொஞ்சம் இலக்காரமா இருக்கு. இல்ல, உங்க அவை களங்கமாக இருக்கிறதே, இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற மாதிரி அவர் சொல்றார். உடனே அரசர், அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாடுங்க அப்படின்ட்டார். இப்ப இந்த மாம்பழ கவிச்சிங்கராயருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நம்மளுடைய அறிவை பார்க்காமல் குறைபாடை மட்டும் இவன் பார்க்கறானே, இவன் எப்படி ஒரு நல்ல புலவனாக இருக்க முடியும், இவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் 100 பாட்டு ஒப்பிக்கிறார்.
கையில ஓலைச்சுவடி எடுத்துட்டு வந்து 100 பாட்டு ஒப்பிக்கிறார். ஒப்பிச்சு முடிச்ச உடனே இவர் சொல்றாரு, அரசே இது இவர் பாட்டு கிடையாது, இவர் பொய் சொல்றாரு, அத்தனை என்னோட பாட்டு அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, அதை எப்படி சொல்வீங்க, ஏங்க அது என்னோட பாட்டுங்க, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு 100 பாட்டையும் சொல்லியிருக்காரு. அந்த புலவர் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாரு. இல்லங்க இது ஏன் பாட்டு, நீங்க வேணா என் சீடன்ட்ட கேளுங்க, இது ஏன் பாட்டு தானடா, நீ சொல்லுடா அப்படின்னு. அவர் தான் 2 தடவை கேட்டா சொல்லிடுவாரு. அவர் மட 100 பாட்டையும் சொன்னார். புலவர் உருள்றாரு, என்னங்க இப்படி அநியாயம் பண்றீங்க, என்னாலேயே அதை சொல்ல முடியாதீங்க, இது ஏன் பாட்டு தாங்கங்கிறார். ஏங்க வேணா அந்த சீடன்ட்ட கேளுங்க, டேய் நீ சொல்லுடா இது ஏன் பாட்டு தானே. அவன் 3 தடவை கேட்டா சொல்லிடுவானே. அவன் கட 100 தடவை சொன்ன உடனே அந்த புலவர் அப்படி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அரசு இது நான் எழுதின பாட்டு தான், இது என்னோட பாட்டு தான், எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த கவிச்சிங்கராயர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது உன்னுடைய பாட்டு தான், ஒரு தடவை கேட்ட உடனே எனக்கு மனப்பாடம் ஆயிரும், 2 தடவை கேட்ட உடனே இவருக்கு, 3 தடவை கேட்ட உடனே அவருக்கு ஆயிடும். ஆனால் புலவனுக்கு கர்வம் இருக்கலாம், ஆனால் இன்னொருவர் குறித்த அலட்சியம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னார். அரசர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், இப்படி ஒரு நினைவாற்றல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது, ஒரு தடவை கேட்ட உடனே 100 பாட்டை சொல்றதெல்லாம் ரொம்ப அசாத்தியம் இல்லை, எப்படி முடிஞ்சது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய குறைதான் காரணம், கண்கள் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு எனக்கு நிறைவாற்றல் இருந்திருக்காது. ஏன் தெரியுமா, பார்வை தான் உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய மூளையில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும் கண்கள் வழியாக வெளியே போய்விடுகிறது, எனக்கு கண்கள் இல்லாத காரணத்தினால் அது அப்படியே மனதில் தங்கி விடுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கண்கள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. பிள்ளைகளை படிக்க உட்கார வைக்கும் போது அவங்க கண்கள் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், புத்தகத்தை தவிர எல்லாத்தையும் பார்க்கும். மொபைல் கொடுங்க, மொபைல் உள்ள எல்லாத்தையும் பார்க்கும். இந்த கண்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனாலதான் நம்ம பெரியவங்க எதையாவது யோசிக்கும் போது கொஞ்சம் கண்ணை மூடி யோசி, அந்த பொருளை எங்க வச்ச, கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, மறந்தது ஞாபகத்துக்கு வந்துடும், கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள், எல்லாமே உங்களுக்குள்ள நிலைத்து நிற்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது. கண்களின் வழியாக எல்லா கருத்தும் போய்விடக்கூடாது, அது இதயத்தின் ஆழத்தில் அமர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா போற போக்குல எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு புத்தகமும் இது மாதிரி நமக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு புத்தகம் என்ன கற்றுக் கொடுக்கும், இது கூட பெரிய கதை. சின்ன ஹைக்கூ, ஒரு வரி ஹைக்கூல ஒரு பெரிய சிந்தனையை அது நமக்கு தரும். எல்சி பாண்டின்னு ஒருத்தர், இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அவர் சின்ன கவிதை எழுதியிருக்கிறார், ஒரு ஹைக்கூ. கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இறந்தவர் சிரிக்கிறார். என்னங்க அவரு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இறந்தவர் சிரிக்கிறார், அவ்வளவுதான். ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய சிந்தனையை தத்துவத்தை அவருக்கு நமக்கு தர்றார். நீங்க பொதுவாக கவனிச்சிருக்கிறீங்களா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இறந்தவரா இருக்கலாம், ஒரு பெரிய சிரமப்பட்டு இறந்தவரா இருக்கலாம், ஆனால் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல நம்ம என்ன போட்டோ கொடுப்போம், அவர் அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மன சூழல் என்ன யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா, அவர் இனிமே இந்த உலகத்துல வாழ முடியாது, கடைசியா அவர் சிரிச்சுக்கிறட்டுமே அப்படிங்கிற எண்ணமா கூட இருக்கலாம். அவரை பார்க்கும் போதெல்லாம், இந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் சிரித்து கொண்டே இருந்தார்னு நம்ம மனசுக்கு அது ஒரு ஆறுதலாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு போவதே ஒரு விடுதலை தானே, அதனால கூட அவர் சிரித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு வரி கவிதைக்கு பின்னால் ஒரு உலகத்தின் மாபெரும் தேடலும் தத்துவமும் ஒரு விடையும் நமக்கு கிடைக்கிறது என்றால், ஒரு புத்தகம் என்ன தரும் என்றால், ஒரு சின்ன வரியின் மூலமாக பெரிய வாழ்க்கையையே நமக்கு கற்றுத்தரும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அது மாதிரி அந்த இறப்பு அப்படிங்கிறத வச்சு கலை இலக்கியம் எல்லாமே நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. கலைனா சினிமா கூட நமக்கு கலை தானே. இப்ப பாக்யராஜ் டைரக்டர், மிகச்சிறந்த ரைட்டர், தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ரைட்டர்னா அது திரு பாக்யராஜ் அவர்கள் தான். பாரதி ராஜா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார், என்கிட்ட இருந்த ஒரே ரைட்டர்னா பாக்யராஜ் தான் அப்படின்னு. அவருடைய திரைப்படத்துல ஒரு படத்துல அவர் டீச்சரா இருப்பார், ஒரு காட்சி வரும், ஒரு மாணவன் மட்டும் டெய்லி லேட்டா வருவான், அடி வாங்குவான். ஒரே ஏன்டா எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றேன்னு அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாள் சீக்கிரம் வந்துருவான். அவர் சொல்வார், இன்னைக்கு மழை வரப்போகுது, இவன் சீக்கிரம் வேற வந்துட்டான், சந்தோஷம். உடனே பிள்ளைகள்லாம் சிரிப்பாங்க. உடனே அவன் டக்குன்னு கோவமா சொல்லுவான், இனிமே நான் என்னைக்குமே லேட்டா வரமாட்டேன், தினமும் சீக்கிரம் வந்துருவேன் அப்படிமா. ஏன்டா அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறதுக்கு என்ன காரணம் அப்படிம்பார். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா வயலுக்கு போயிடும், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாரு, நான் தான் எங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வருவேன், அதனாலதான் லேட் ஆகும். இப்போ எங்கள் அப்பா செத்து போயிட்டார், இனிமேல் நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிமா. அப்படியே பாக்யராஜ் சார் அப்படியே கண்ணாடியை கழட்டிட்டு அப்படி துடைக்கிற மாதிரி அந்த காட்சி இருக்கும். ஒரு ஆசிரியர் குழந்தைகளுடைய பாடங்களை கற்று வைத்திருக்கிறார், ஆனால் அந்த குழந்தைகளின் இதயங்களை கற்று வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சி நமக்கு காட்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உலகம் தானங்க. ஒரு புத்தகம் என்ன சொல்லித்தரும் தெரியுமா, ஒரு ஆசிரியருக்கே பாடம் சொல்லித்தரும். ஒரு புத்தகம், ஒரு காட்சி, ஒரு கலை ஆசிரியர்களுக்கே பாடம் கற்றுத்தரும். போர்பந்தர்ல ஒரு தடவை மகாத்மா காந்தி அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறார்.
அவர் இருந்த பள்ளிக்கூடத்துக்கு, இப்போ இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கிறார். ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் சொல்கிறா, நான் தான் ஆங்கில ஆசிரியர், நான் எல்லாருக்கும் ஆங்கிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன் இங்கே அப்படிங்கிற. அறிவியல் ஆசிரியர் வந்து, நான் தான் சயின்ஸ் டீச்சர், நான் இங்கே சயின்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பாடங்களை சொல்லி, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ காந்தி திரும்பி பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் ஆங்கிலத்தை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அறிவியலை கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் கணக்கை பார்த்துக்கிறீங்க, இங்கே உள்ள குழந்தைகளை யாரை தான் கவனிச்சுக்கிறீங்க? எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்க. பாடத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, குழந்தைகளை யாரு கவனிச்சுக்கிட போறீங்க? இப்ப குழந்தைகளுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? அதை கவனிப்பது தானே ஒரு ஆசிரியரின் வேலை என்பதை ஆசிரியருக்கே பாடமாக ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. 2015 அமெரிக்கால கொலராடோ அப்படின்ற ஒரு பகுதியில ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு 26 வயது ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலைக்கு சேர்றார். அது ரொம்ப பழங்குடி மக்களும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இனக்குழு வசிக்கிற படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். 3ஆம் வகுப்புக்கு அவர் ஆசிரியரா இருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய உலகத்தை அவருக்கு பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளா இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீட்டு பாடம் வித்தியாசமா கொடுப்போம் அப்படின்னு, என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்னு ஒரு டாபிக்ல நீங்க எழுதிட்டு வாங்க, ஐ விஷ் மை டீச்சர் நியூ திஸ், என்னோட ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்து எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டார். ஒவ்வொரு குழந்தையும் எழுதிட்டு வர்றாங்க. பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு குழந்தை, எனக்கு அம்மா இல்லை, இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியணும். இன்னொரு பையன் எழுதுறான், எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் தூங்கி விளைஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பேன், இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொருத்தனா சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், எனக்கு வந்து எழுதுறதுக்கு பென்சிலே இல்லை, அதனால தான் நான் ஒரு சின்ன பென்சிலை கொண்டு வருவேன், ஆனால் அதை சொல்லியே என்னைய கேலி பண்ணுவாங்க, எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் ஒருவேளை எனக்கு பென்சில் வாங்கி தந்திருக்கலாம். இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனப்பிரச்சனையை எழுதுறாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு. அவங்க கடிதத்தைலாம் என்ன பண்ணாரு, இந்த எக்ஸ்னு ஒரு வலைத்தளம் இருக்கு இல்லையா, அதுல போட ஆரம்பிச்சார், எங்க மாணவர்களுடைய கருத்து அப்படின்னு ஒன்னா போட ஆரம்பிச்சார். இதை படிக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த எழுதுகோள் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க. சில பிள்ளைகள் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு மாணவன் எழுதுறான், எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னுடைய ஆசையை எங்க ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க அப்பா செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவரை வந்து நாடு கடத்தியிருக்காங்க. நாடு கடத்தின விஷயத்தை எக்ஸ் தளத்துல போட்ட உடனே மெக்சிகோவுக்கு நாடு கடத்திருக்காங்க. உடனே அரசாங்கம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து நாடு கடத்தப்பட்ட அவங்க அப்பாவை மீட்டெடுத்து அந்த குழந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய வேலை! இது எல்லாத்தையுமே ஒரு புத்தகமாக எழுதுகிறார். என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியருக்கு பாடமாக இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கும் என்பதை ஒரு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால புத்தகத்தை புரட்டும் போது அதற்குள்ளே இருக்கிற உலகம் நமக்கு காட்டுகிற காட்சிகள் ரொம்ப ஆச்சரியமானவை. நம்ம வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் நம்முடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.